Have a healthy day and welcome to our channel NUTRIZONETAMIL. காலை உணவுங்கிறது ஒரு நல்ல நாளோட துவக்கமா அமையுது. இருந்தாலும் காலை உணவை ஸ்கிப் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க காலை உணவை தினமும் சாப்பிடுறவங்களா இருந்தா நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸா சூஸ் பண்றது நல்லது. மதிய வேளையிலையும் இரவு வேளையிலையும் பசிக்காக சாப்பிட்டாலும் காலை வேளையில எனர்ஜிக்காக தான் சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட்னால மந்தத்தன்மை ஏற்பட்டாலும் பிரேக்ஃபாஸ்டே எடுத்துக்காம விட்டாலும் நம்ம உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்காம அன்றாட வேலைகளை கூட செய்ய முடியாம போகலாம். முக்கியமா வேலைக்கு போறவங்க கட்டாயம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம அந்த பிரேக்ஃபாஸ்ட்ல நியூட்ரிஷன் ரிச் ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கிறோமான்னு கவனிக்க வேண்டியதும் அவசியம். அதிக ஃபேட் கண்டென்ட் இல்லாத எனர்ஜெட்டிக் ஃபுட்ஸா பிரேக்ஃபாஸ்ட்ல எடுத்துக்கிறது மூலமா ரொம்ப நேரத்துக்கு உங்களை சுறுசுறுப்போட வச்சுக்கிறது மட்டும் இல்லாம வயிற்றுக்கு ஃபுல்ஃபில்னஸ் கொடுத்து மூளைக்கும் தெளிவு கொடுக்குது. நாம எடுத்துக்கிற உணவுல சர்க்கரை அளவு குறைவா இருக்கா, எக்ஸ்ட்ரா கலர்ஸ் அண்ட் அடிட்டிவ்ஸ் சேர்க்காம சாப்பிடுறோமா, ரிஃபைன் எண்ணெய் மூலமா கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா சேர்த்துக்கிறோமான்னு கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் சூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஃபைபர், புரோட்டீன் மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்னு பல நற்குணங்கள் நிறைஞ்சு இருக்கிற 7 பிரேக்ஃபாஸ்ட் பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ தட் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எக்கச்சக்க ஹெல்த் டிப்ஸை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கலாம். நான் வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா முட்டை. முட்டை புரோட்டீனோட எக்ஸலன்ட் சோர்ஸா இருக்கிறதால பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு சிறந்த ஆப்ஷன்னு சொல்லலாம். முட்டை பொதுவாவே ஜீரணமாகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால அதிக நேரத்துக்கு பசி எடுக்காம வயிற்றை நிரப்பிய வச்சிருப்போம். மேலும் டயட்டுக்கும் சிறந்த உணவுனா அது முட்டை தாங்க. வெயிட் லாஸ்ல உங்களோட எக்ஸசைஸ் கூட முட்டையை சாப்பிட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா பசியின்மைனால வேற எந்த ஃபேட் கண்டென்ட் இருக்கிற உணவுகளை தவிர்க்கிறது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ்ல பெரிய சேஞ்சஸ் பார்க்கலாம். அது கூடவே முட்டையில இருக்கிற மஞ்சள் கரு, லியூட்டின் மற்றும் ஜியாக்சிதைன் சொல்லப்படுற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடம்புக்கு கொடுக்கறதால கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தவிர்க்க உதவுது. மேலும் கோலின் குணங்கள் முட்டையில அதிகமா இருக்கிறதால மூளையினுடைய ஆரோக்கியத்துக்கும் லிவர் ஹெல்த்துக்கும் சப்போர்ட்டிவா இருக்கு. ரெண்டாவதா பெர்ரிஸ். ஆரோக்கியமான காலை உணவுகள்ல முக்கியமானதுதான் இந்த பெர்ரி. பிரேக்ஃபாஸ்ட்ல இந்த பெர்ரி பழங்களை எடுத்துக்கும் போது எனர்ஜி பூஸ்டரா இருந்து நம்மள வழி நடத்துது. டேஸ்ட்ல குறையில்லாத இந்த பழம் விட்டமின்ஸ்லயும் குறைவில்லாம உடல் சத்துக்கும் உறுதுணையா இருக்கு. பெர்ரிஸ்ல அதிகமா ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதால ஸ்டொமக் ஃபுல்னஸ்க்கும் வெயிட் லாஸ்க்கும் ஃப்ரெண்ட்லி பிரேக்ஃபாஸ்டா அமையுது. ஒரு கப் ராஸ்பெரிஸ் மற்றும் பிளாக்பெரிஸ்ல 8 கிராம் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுல இருக்கிற ஆந்தசைனன் ப்ராப்பர்ட்டிஸ் வயது முதிர்ச்சினால வரக்கூடிய மன அழுத்தம் மற்றும் மன குழப்பத்துல இருந்து விடுவிக்க உதவுது. மூணாவதா ஓட்ஸ். நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கீங்களா, அதுக்கு ஃபேட் கண்டென்ட் இல்லாத ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் எதிர்பார்க்கறீங்கன்னா குளூட்டின் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாத ஒரு ஹெல்தி சஜஷன் இந்த ஓட்ஸ் தாங்க. ஓட்ஸ் கஞ்சி சாப்பிடலாம், இல்லைன்னா பால்ல ஊற வச்சு ரா ஓட்ஸ் சாப்பிட்றது மூலமா நியூட்ரிஷன் குறைபாட்டுல இருந்தும் நீங்க விடுபடலாம். கொலஸ்ட்ரால் கம்மியா இருக்கிற ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதாலையும் பிளட் சுகர் லெவலை ஸ்டேபிளா வச்சுக்கிறதுலையும் முதன்மை வாய்ந்தது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நம்ம உடம்புக்கு மிக முக்கியமான ஒண்ணுங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் ஒருங்கே இந்த ஓட்ஸ்ல இருக்கிறதால எந்தவித தீங்கும் அளிக்காது. வேக வச்ச ஓட்ஸ் கூட ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் மற்றும் நட்ஸ் சேர்த்து கட்லெட்டாவும் பிரேக்ஃபாஸ்ட்ல எடுத்துக்கலாம். நாலாவதா காஃபி. தண்ணீரை தவிர்த்து காஃபி தான் உலகத்துல மோஸ்ட் பாப்புலர் ட்ரிங்கா திகழுது. கெஃபைன் குணங்கள் காஃபில அதிக அளவுல இருக்கிறதால உடல் அளவுலையும் மனதளவுலையும் புத்துணர்ச்சி கொடுத்து ஆக்டிவா இருக்க உதவுது. குறிப்பா நிறைய அத்லெட்ஸ் காஃபியை ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரிங்கா தொடர்ந்து குடிக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமா அவங்களோட ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. குளோரோஜெனிக் ஆசிட், கெஃபேக் ஆசிட், டிட்டர்ஃபைன்ஸ் மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் காணப்படுறதால ஹார்ட் டிசீஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. மேலும் டைப் 2 டயபிட்டிஸ், ஒபிசிட்டி, கல்லீரல் பாதிப்புகள் மற்றும் கேன்சர்ல இருந்தும் நம்மளை பாதுகாக்க உதவுது. இருந்தாலும் பால்ல கலந்து யூஸ் பண்ணும்போது இதனோட முழு பயன்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால முழு பயனும் பெறணும்னா காஃபியை பால்ல கலக்காம குடிக்கிறது நல்லது. ஐந்தாவதா நட்ஸ்.
பாதாம், முந்திரி, பிஸ்தா மாதிரியான எந்தவித நட்ஸா இருந்தாலும் மெக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்னு நிறைய நற்குணங்கள் இருக்குங்க. நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அடங்கி இருக்கிற கிரேட் சோர்ஸ் இந்த நட்ஸ் தாங்க. நட்ஸ்ல இருக்கிற ஃபைபர், புரோட்டீன் மற்றும் ஃபேட் கண்டென்ட்ஸ் வயிறு நிறைவுபடுத்தி வெயிட் ஏற விடாம பார்த்துக்குது. இந்த மாதிரி நட்ஸை பிரேக்ஃபாஸ்ட்ல சேர்த்துக்கும் போது மூளைக்கும் இதயத்துக்கும் வலிமையை கொடுக்குது. வாரத்துக்கு 2-3 முறை கலக்காய், முந்திரி மற்றும் பிஸ்தா சாப்பிட்றவங்களும் வாரத்துக்கு 1-2 முறை வால்நட் சாப்பிட்றவங்களும் 13% 19% இதய நோய்கள்ல இருந்து காப்பாற்றப்படுறாங்கன்னு ஒரு ஆய்வுல தெரிய வந்திருக்கு. பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்ஸ், வெண்ணெய், தேன் எல்லாம் கலந்து பிரேக்ஃபாஸ்ட்ல வாரத்துக்கு 1 முறை சாப்பிட்டு வர்றது மூலமா நம்ம உடம்புல நியூட்ரிஷனல் வேல்யூஸை ஈஸியா இன்க்ரீஸ் பண்ணலாம். 6வதா கிரீன் டீ. டீ, காஃபி போன்ற மார்னிங் ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ட் ஆனவங்களா இருந்தா கிரீன் டீ ஒரு குட் சாய்ஸ்னு சொல்லலாம். பாலில் செய்கிற காஃபி மற்றும் டீ குடிக்கிறத விட பல மடங்கு அதிக பெனிஃபிட்ஸ் இந்த கிரீன் டீல இருக்குங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இந்த கிரீன் டீல அதிகமாக காணப்படுது. இதில் இருக்கிற கெஃபைன் அடெசனைன்னு சொல்லப்படுற நியூரோ டிரான்ஸ்மிட்டரை தூண்டி விடுறது மூலமா டோப்பமைன்ல இருக்கிற அடைப்பை நீக்குது. மேலும் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் கேன்சர் உருவாகிற செல்ஸ் கூட ஃபைட் பண்ணுறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. நம்ம பாடியில் மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதே சமயம் வெயிட் லாஸ்க்கும் உதவிகரமாக இருக்குது. குறிப்பாக வயிற்று பகுதியில் இருக்கிற ஃபேட்டை குறைக்கணும்னா கிரீன் டீ தான் சிறந்த ட்ரிங்க்னு பல ஸ்டடீஸில் ப்ரூவன் ஆகிருக்கு. 7வதா பழங்கள். மார்னிங் டைம்ல மீல்ஸ் எடுத்துக்க பிடிக்காதவங்களும் கிரீன் டீ மாதிரியான ட்ரிங்க்ஸ் குடிக்க பிடிக்காதவங்களும் பட் ஹெல்த்தியா மட்டும்தான் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது ஃபுல்ஃபில்லாக இருக்கும். பழங்கள்னாலே ஃபேட் கண்டென்ட் மற்றும் கேலரிஸ்ல குறைவானதாக தான் இருக்கும். ஸோ டயட் இருக்கிறவங்களும் வெயிட் கெயின் ஆகுமோன்னு பயப்பட தேவையில்லை. டயட்க்கு ஏற்ற ஃபைபர் கண்டென்ட்ஸ் அண்ட் சர்க்கரை அளவு குறைவாக தான் இருக்கும். பப்பாளி மற்றும் பேரிச்சம்பழம் மாதிரியான சில பழங்கள்ல தான் சர்க்கரை அளவு நேச்சராகவே அதிகமாக இருக்கும். மற்ற எல்லா பழங்களும் ஃபைபர் அளவு அதிகமாக இருக்கிறதால சர்க்கரை அளவை குறைக்க செஞ்சு உங்கள் எனர்ஜி லெவலை மேம்படுத்த தான் போகுது. நீங்கள் எடுத்துக்கிற பழத்தை பொறுத்து விட்டமின் மற்றும் மினரல்ஸ்னு நற்குணங்களை அடையலாம். ஆரஞ்சு பழம், கொய்யா பழம், கிவி பழம் மற்றும் ஸ்ட்ராபெரி பழங்கள்ல விட்டமின் சி குணங்கள் அதிகமாக இருக்கிறதால நம்ம பாடிக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைச்சு சரும ஆரோக்கியத்துக்கும் பொலிவுக்கும் உதவ போகுது. மேலும் வாழைப்பழம், ஆரஞ்சு, மாம்பழம் போன்றவை பொட்டாசியம் குணங்கள் அதிகமாக கொண்டதான் இருக்கிறதால நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கும் வயது முதிர்ச்சியால வர டிப்ரெஷனை குறைக்கவும் ஹார்ட் ஹெல்த்துக்கும் பக்கபலமாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.